தொடங்கலாம். ராமனது அம்பு முக்கோடி வாழ்நாளை பெற்ற ராவணனை முற்றிலுமாக அழித்தது. ராவணன் இறந்து வீழ்ந்தான். இந்த நிலைக்காக காத்திருந்த அமரர்கள் ஆரவாரம் செய்தார்கள். இதுதான் அடுத்து வரக்கூடிய பாட்டு. அதனால அதன் அடிப்படையில அடுத்த பாடல், ஆர்க்கின்ற வானவரும் அந்தணரும் முனிவர்களும் ஆசி கூறி தூர்க்கின்ற மலர் மாறி தொடரப் போய் பார்க்கடலில் தூய் நீராடி தேர்க்குன்ற ராவணன் தன் செழும் குருதி பெரும் பறவை திரைமேல் சென்று கார்குன்றம் அணையான் தன் கடுங்கனை புட்டிலின் நடுவன் கறந்தது அம்மா. ஆர்க்கின்ற வானவர் அந்தணர் முனிவர்களும் ராவணன் இறந்து போனதை கண்டு அதனால் எழுந்த மகிழ்வினால் வான்வெளியிலே தேவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். வேதங்களை ஓதுதற்குரிய அந்தணர்கள் ஆரவாரம் செய்தார்கள். புலனடக்கி தவம் புரியக்கூடிய முனிவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். ஆசிகளை கூறினார்கள். ராமனுக்கு தங்களினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். தூர்க்கின்ற மலர் மாறி தொடரப் போய் வான்வெளியிலிருந்து மலரை மழை திவலைகள் போல வானவெளியிலிருந்து பல்வேறு விதமான மலர்களை சிந்தினார்கள். அப்படிப்பட்ட மலரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ராமனது அம்பு, எந்த அம்பு ராவணனை கொன்று வெளிப்போந்ததோ அந்த அம்பு பார்க்கடலில் தூ நீராடி திருப்பார்க்கடலில் உள்ள புனித நீரிலே தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தேர்க்குன்ற ராவணன் தன் குன்றனைய தேரினை கொண்டிருந்த ராவணனின் செழுங்குருதி பெரும் பறவை திரைமேல் சென்று செழித்த அவனது இரத்தமாகிய கடலினது, அந்த அளவினுக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறான் ராவணன், அந்த இரத்தத்தின் மேல் சென்று கார்குன்றம் அணையான் தன் கடுங்கனை, கரிய மலை போன்று பொலிவோடு காணப்படக்கூடிய ராமனின் அம்பு வைத்திருக்கக்கூடிய அம்பரா தூணியில், புட்டில்னு பேருதற்கு அம்பரா தூணி இடையே இந்த அம்பானது சென்று பொருந்தி கொண்டது. அந்த புனித கனை சென்று ஒளிந்ததுன்னா அந்த அம்புகளின் நடுவே அது தன்னை இருத்தி கொண்டது. இறந்து கிடந்த ராவணனது முகத்திலே தனக்கு உண்டானதாகிய ஒரு அமர் உலகு, ஏனென்றால் அவன் கொல்லப்பட்டது ராமன் என்கின்ற பரம்பொருளினால். அதனால அவன் முகத்துல ஒரு பெரிய ஒளி தெளிவு இருந்ததாம். கார் நின்ற மழை நின்றும் உறும் உதிர்வ என திணித்தோள் காட்டின் நின்றும் தார் நின்ற மலை நின்றும் பனிக்குலமும் மணிக்குலமும் தகர்ந்து சிந்த போர் நின்ற விழி நின்றும் பொறி நின்று புகையோடும் குருதி பொங்க தேர் நின்று நெடுநிலத்து சிரமுகம் கீழ்ப்பட விழுந்தான் சிகரம் போல். அரக்கர்கள் என்று சொல்லக்கூடிய இனத்தினுக்கு தலையாய தகுதி உடையவனாகிய மலைகளின் உள்ளே உயர்ந்து காணப்படக்கூடிய சிகரம் போல அரக்கர்களது குலத்தை மலை என்றால், அந்த மலைகளாகிய அரக்கர் குலத்தினுக்கு தலைமை பண்போடு சிகரம் போல் விளங்கின ராவணன். தன்னேர் இல்லாதவன் தான், குறையே சொல்ல முடியாது, அப்படிப்பட்டது ஒரு வீரன். கார் நின்ற மழை நின்றும் உறும் உதிர்வாயன, கருமை நிறைந்த மழை மேகத்திலிருந்து இடி கீழே உதிர்ந்து விழுவது போல அப்படியே உடல் கீழே சாய்ந்ததா. திணி தோள் காட்டின் நின்றும் திண்ணிய 20 தோள்களில் இருந்தும் தார் நின்ற மலை நின்றும் மாலை அணிந்த அவனது மலை போன்ற மார்பில் இருந்தும் பனிக்குலமும் மணிக்குலமும் தகர்ந்து சிந்த ஆபரண தொகுதிகளும் கவசங்களிலே பதிக்கப்பட்டிருந்த மணிகளும் உடைந்து கீழே சிந்தக்கூடிய அளவுல போர் நின்ற விழி நின்றும் போர்க்குணத்தோடு விழித்து பார்த்த கண்களும்
பொறி நின்று தீப்பொறி தோன்றி புகையோடும் குருதி பொங்க. இந்த கண்களினது சினத்தீயிலிருந்து புகையும் இரத்தமுமாக சிந்த தேர் நின்று தேரில் இருந்து நெடுநிலத்து அகன்ற பூமியின் மீது சிரம் முகம் கீழ்ப்பட விழுந்தான். தலையுடன் கூடிய முகம் கீழ்ப்பட குப்புற விழுந்தான். ஏன் குப்புற விழுந்தான்றது யோசிப்பார். ஒன்று அறிவியல் அடிப்படையிலேயே இது சரி. இந்த குப்புற விழுந்ததினால் ஏற்பட்ட ஒரு ஐயத்தை ராமன் பின்னர் விபீடனிடம் கேட்கப் போகிறார். குப்புற விழுதல் என்றால் மாறானது நிலம் தோய முதுகு வெளியே தெரிகிற அளவுக்கு விழுந்தான். ராமனது அம்பு அத்தகு வேகத்தோடு ஊடுருவினதனால அவனை குப்புற தள்ளி விழச் செய்தது, விழுந்து இறந்தான். அப்படி விழுந்து கிடந்த ராவணன் எப்படி தோன்றினானா? வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய தெவுமடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய தம் அடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்க சாய்த்த நாளின் மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. என்ன அழகான கற்பனை! என்ன போர்க்களத்துல ஒவ்வொரு வீரனுக்கும் பெறுதற்கு உரியது வெற்றி என்றாலும் அந்த வெற்றியை தவிர்த்து அவன் போர்க்களத்துல இறக்கின்றான் என்று சொன்னால், வெற்றி பெறுகின்ற பொழுது முகத்துல எவ்வளவு பொலிவு இருக்குமோ அதை விட அதிகமான பொலிவு வீர மரணம் அடைகின்ற பொழுது இருக்கும். அதுதான் உண்மையான வீரனினது இலக்கணம். எப்படியா? வெம்மடங்கள் வெகுண்டனைய, மடங்கள்னா சிங்கம். கொடிய சிங்கம் ஒன்று கோபப்பட்டது போல, சினம் கொண்டது போல சினம் அடங்க. அப்படி கோபம் கொண்ட சிங்கம் தன் கோபத்தை இழந்தது போல மனம் அடங்க. இதுவரைக்கும் உள்ளத்துல அப்படிப்பட்ட கோபத்தோடு நின்றிருந்த அந்த ராவணனது மனம் அடங்கியது. வினயம் வீய, மனத்தோடு தோன்றியிருந்த அத்தனை சூழ்ச்சிகளும் அங்கு பயனற்றதாய் போயிற்று. இந்த போர்க்களத்தில் அவன் என்னெல்லாம் திட்டம் தீட்டி இருந்தான், என்னெல்லாம் சூழ்ச்சி செய்திருந்தான், அத்துணை சூழ்ச்சிகளும் பயனற்று போயின. தெவு மடங்க, அவன் இதுகாரும் ராமனோடு கொண்டிருந்த பகைமை அழிக்கப்பட்டது. பொறு தடக்கை செயல் ஒடுங்க, போரிட்டே வாழ்நாளை கழித்த அவனது 20 கைகளும் இப்பொழுது செயலற்று போயின. ஒழிய மயலடங்க, இதுகாரும் சீதையின் மீது அவன் கொண்டிருந்த மயக்கம் அதுவும் இப்பொழுது அடங்கி போயிற்று. ஆற்றல் தேய, அவனது அனைத்து விதமான ஆற்றலும், முயன்று பெற்ற பயிற்சியும் வரத்தினால் வந்த ஆற்றலும் ஏனைய பிற தேவர்களும் தெய்வங்களும் தந்திருக்கக்கூடிய படைக்கலன்களின் ஆற்றல்களும் எல்லாவற்றையும் இழந்து உயிர் துறந்த அம்முறை துறந்தான். உயிரை விடுத்து அம்முறை நீங்கிய ராவணனின் 10 முகங்கள் தம்மடங்கு முனிவரையும், தம்மை தாமே அடக்கிய முனிவரையெல்லாம் தலையடங்கா நிலையடங்க, தலை தாழவும் நிலை தளரும். இதுவரைக்கும் அவன் யாரையும் கண்டு வணங்கியதில்லை. எந்த முனிவனை கண்டும் எந்த பெரியோனை கண்டும் வணங்கியதில்லை. யார் ஒருவனுக்கும் தலை தாழாத தலை. அப்படிப்பட்ட தலைகளை உடைய ராவணன் சாய்ந்த அப்படியே கீழே விழுந்திருக்கிறான். நாளின் அன்று தேவர்களை முனிவர்களை எல்லாம் அடக்கிய நாளின் போது அவன் முகம் என்ன பொலிவு பெற்றது. வெற்றி பெற்ற காலத்தில் அவன் முகம் என்ன பொலிவு பெற்றதோ அதை காட்டிலும் மும்மடங்கு இந்த மரணத்தினால் அவன் பொலிந்தான். மும்மடங்கு பொலிந்தன, 3 மடங்கு பொலிவுற்றது. எப்படி நடக்கும்னா வீரனுக்கு அதுதான் இலக்கணம். போர்க்களத்துல வெற்றி என்று ஒன்று பெறுகின்ற பொழுது மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும், முகத்துல வெற்றி பெற்றவனினுடைய அந்த போக்கு தெரியும். ஆனால் ஒரு போர்க்களத்துல கடுமையான வீரனோடு போர் செய்து தனக்கு சமமான ஒரு வீரனோடு தொடர்ந்து பல முறை போர் செய்து அந்த போர்ல இறக்கின்றான் என்று சொன்னால்
நம்மை கொல்லுதற்கு நமக்கு இணையான ஒரு சமமான வீரனோடு இயன்றவரை போர் செய்து இறுதியில நான் அவனால் கொல்லப்படுகிறேன்னா அது பெருமைக்கு உரிய வீர சொர்க்கம். நமக்கு இது போன்றதாகிய செய்திகள் புராணங்கள்ல பெருமளவு பேசப்பட்டதில்லை. புராணங்கள்ல அவதாரங்களின் நோக்கமாக வரக்கூடிய இறையவர்கள் அரக்கர்களை கொல்லுவதாக கதை பகுதிகள் முடிஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி எதிரிகளினால் கொல்லப்படுதலை ஒரு பெரிய மகிழ்வினுக்கு உரிய செய்தியாக பார்க்கப்படக்கூடிய வீர வரலாறு தேவைன்னா ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 வீர பாரம்பரியத்தினுக்கு உட்பட்ட 2 இனம் இருக்கு. ஷோகன் என்று சொல்லக்கூடியவர்கள், சாமுராய்கள் சொல்லக்கூடியவர்கள். அவர்களை ஒட்டின வாழ்க்கை, அவர்களினது வரலாறு படித்தீர்கள்னா அவன் போர்க்களத்துல வெற்றி பெறுவதற்கு எந்த அளவு முயன்று அதனை பெற்று தனதாக்கி கொள்ளுகிறானோ அதே நேரத்துல தான் தோற்கின்ற பொழுது எதிரியினால் கொல்லப்படுவதையே விரும்புகிறான். தோற்ற சமுராய் வீரன் சொல்லுவான் எதிரி கிட்ட, என்னை கொன்றுவிடு, இதுதான் எனக்கு நீ செய்யக்கூடிய பெரியதோர் வெகுமதி, உன் கையால் நான் இறத்தல் என்பதை நான் பெரியதோர் பாக்கியமாக கருதுகிறேன் என்று அவன் தன்னுடைய வீரத்தை நிலை நிறுத்துவதற்கு ஒன்று வெற்றியை பெற வேண்டும், இல்லை நம்மோடு சமமாக போரிட்டவன் கையால் கொல்லப்பட வேண்டும். அதை ஒரு பெரிய பாக்கியமாக பேராக கருதினார். அதனாலதான் முனிவர்களை வென்ற பொழுதும் தேவர்களை வென்ற பொழுதும் மலராத அவன் முகம் அப்பொழுது என்ன அளவு மலர்ச்சியை காட்டியதோ அதை காட்டிலும் நமக்கு சமமான ஒரு வீரன் கையால் நாம் இறந்து படுகிறோம், அவனது அம்பு நம்மை துளைத்து சென்று நமக்கு உண்டான மரணத்தை தருகிறது என்ற எண்ணம் வருகின்ற பொழுது முகம் 3 மடங்காக பொலிந்தது. ஒரு நல்ல வீரனுக்கு உண்டான ஒரு தகுதி. இப்படி விழுந்து கிடந்த ராவணன் உடல் அருகே ராமன் வரான். வந்து விழுந்து கிடந்த ராவணனை பார்க்கிறான். பூதலத்து ஆக்குவாயாக இனி பொலம் தேரை என்ற போதில் மாதலி பேரவன் கடவ மண் தளத்தின் அப்பொழுதே வருதலோடும் மீது அலைத்த பெருந்தாரை விசும்பு அளப்ப கிடந்தான் தன் மேனி முற்றும் காதலித்த உரு ஆகி அறமளர்க்கும் கண்ணாளன் தெரிய கண்டான். இப்படி அந்தரத்துல நடந்த போர் இல்லையா, மாதலியிடம் சொன்னான் தேர பூமியில இறக்குன்னு, பொலந்தேரை இனி பூதலத்து ஆக்குவாயாக, பொன்மயமான இந்த தேரை அந்த தேர் பாகன்ற சொன்ன மாதலியிடம் தேர பூமியில இறக்கு, மண்ணீது இறக்குவாயாக என்று சொன்ன உடனே என்ற போதின் என்று ராமபிரான் மாதலிக்கு ஆணையிட மாதலி பேரவன் மாதலி எனும் பெயரை உடைய அந்த தேர்ச்சாரதி கடவ தன் தேரினை செலுத்தி மண் தளத்தின் அப்பொழுதே வருதலோடும் அந்த தேரானது பூமியில வந்து படிந்து ஓடி நின்றது. காதலித்த உருவாகி காணக்கூடியவர்களெல்லாம் விரும்பக்கூடிய இலக்கணம் பொருந்திய உருவம் பெற்றவன் ராமன். காண்பவர்களெல்லாம் அவன் உருவத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள். அதனாலதான் எப்படியா காதலித்த உருவாகி யாரெல்லாம் ராமனை காணுகிறார்களோ அவர்களெல்லாம் ராமனை விரும்பினார்களாம். அறம் வளர்க்கும் கண்ணாளன், தர்மத்தையே உலகிலே வளர்ப்பதற்கு என்று தோன்றிய கருணை நிரம்ப பெற்ற கண்ணாளன்னா கருணை நிரம்ப பெற்றவன்னு பேர், கண்ணோட்டம் உடையவன்னு பொருள். ஆகவேதான் தன் மீது கருணை கொண்டிருக்கக்கூடிய கணவனை கண்ணாளன்னு சொல்ற மரபு உண்டு. திரைப்பட பாட்டில் கூட கேட்டுட்டோம் இல்லையா, கண்ணாளனே என் கண்ணை நேற்றோடு காணவில்லைன்னு எழுத வேண்டிய நிலைமை வந்ததல்லவா. கருணை மிக்கவன்னு பொருள். ஆகவே உலக உயிர்களின் மீது கருணை கொண்டு அறத்தை முறையாக வளர்க்க வந்தவனாகிய ராமபிரான் மீது அலைத்த பெருந்தாரை
மேலே அலையறிந்து கொண்டுள்ள பெரிய உதிரப்போக்கு விசும்பு அளப்ப கிடந்தான் தன் மேனி முற்றும். விண்ணளவும் தெரிக்க கிடந்தவனாகிய ராவணனது உடலை தெரிய கண்டான், விளங்க நன்றாக பார்த்தான். நான் ராவணனை அருகில் வந்து பார்த்ததே இல்லை, இப்போதான் பார்க்கிறேன். தேரினை நீ கொடு விசும்பில் செல்க என மாதலியை செலுத்தி பின்னர் பாரிடம் மீதினில் அணுகி தம்பியோடும் படைத்தலைவர் பலரும் சுற்ற போரிடை மீண்டு ஒருவருக்கும் புறங்கொடா போர் வீரன் பொருது விழுந்த சீரினையே மனம் உவப்ப உரு முற்றும் திருவாளன் தெரிய கண்ட. என்ன அழகா இந்த கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லியது போல் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், எடிட்டிங் டெக்னாலஜி. மாதலியினுடைய சாரத்தியம் இதோடு முடிந்தது, ராவணன் வதத்தோடு முடிந்தது. உடனே ராமன் என்ன நினைத்தான்? தேர மண்ணுல இறக்க சொன்னா இறங்கியது, தேர விட்டு இறங்கினா மாதலி உன் வேலை முடிஞ்சு போச்சு, நீ சொர்க்கத்துக்கு போயிடு. எப்படியா? நீ தேரினை கொண்டு விசும்பில் செல்க, நீ தேரினை கொண்டு உன் வேலையை பார், வானுலகத்துக்கு போ, இனி உன் உதவி எனக்கு வேண்டாம் என்ன என்று மாதலியை செலுத்தி மாதலிக்கு விடை கூறி அனுப்பிச்சுட்டான். பின்பு பாரிடம் மீதினில் அணுகி பிறகு பூமியில நடந்து யாரோடலாம்? திருவாளன் திருமகள் நாதனாகிய ராமன் தம்பியோடும் படைத்தலைவர் பலரும் சுற்ற இலக்குவன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், அனுமன் போன்ற படைத்தலைவர்களெல்லாம் இவனை சூழ்ந்து வர போரிடை மீண்டு இதுவரை போர்க்களத்தில் பின்வாங்கி ஒருவருக்கும் புறங்கொடா யார் ஒருவருக்கும் புறமுதுகு காட்டாது போர்க்களத்தை தனதாக்கி கொண்டிருந்தவனாகிய போர் வீரன், சிறந்த வீரனாகிய ராவணனை பொருது விழுந்த சீரினையே போரிட்டு அவன் இறந்து கிடக்கக்கூடிய அந்த நிலையினை, அந்த சிறப்பினை மனம் உவப்ப தன் மனம் மகிழக்கூடிய அளவிலே உரு முற்றும் தெரிய கண்டான். ராவணனது உடலை முழுவதுமா பார்த்தான். இதான் அவனுக்கு முதல்ல கிடைச்ச வாய்ப்பு. ராமனுக்கு பார்த்த உடனே என்ன இருந்தாலும் ராமன் ஒரு வீரன், ராவணனது வீரத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. ராவணனும் மிகச்சிறந்த வீரன், ஆற்றல் மிக்கவன், அதிலெல்லாம் ஐயமே கிடையாது. ஆகவே ஒரு வீரன் தன் முன்னே இறந்து கிடக்கக்கூடிய மற்றொரு வீரனை பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ஈர்ப்போடும் மரியாதையோடும் பார்ப்பேன். இந்த பாட்டை நான் நினைக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் முன்னோடியா முத்தொள்ளாயிரம் ஒரு இலக்கியம். அந்த முத்தொள்ளாயிர இலக்கியத்துல ஒரு மன்னன் பாட்டு இப்படிதான் ஆரம்பிக்கிறார். பாண்டிய மன்னன், அவனை புகழக்கூடிய பாட்டுல புலவர் எப்படி எழுதினார்னா, அவன் வென்றாலும் தோற்றான் போல் நின்றான் எழுதினார். போர்க்களத்துல பாண்டிய மன்னன் தான் வெற்றி பெற்றான், ஆனாலும் பாண்டிய மன்னன் தான் தோற்றது போல் நாணி நின்றான். ஏன் என்று கேட்டால், இவனை கொல்லுவதற்காக எதிரி மன்னன் அந்த நீட்டிய சுட்டிய கையும் நேர்கொண்ட பார்வையும் கையில தாங்கின வேலுமாக இவனை நோக்கி எய்ய கருதி நின்ற நேரத்துல பாண்டியனது வேல் அவனை தாக்கியது. தன் முன்னே தளராத தருகண்ணோடு தன்னை கொல்லுதற்கு உரிய ஆயுதத்தை சற்றளவேனும் தளராமல் எய்தற்கு தயாராக உதட்டை கடித்து கொண்டு கையை நீட்டிக்கொண்டு கண்கள்ல சினத்தை காட்டிக்கொண்டு ஒருவன் வேலெறிய தயாராகிறான்னா அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருக்கும். அந்த வீரனை நான் கொன்றேனே இந்த போர்க்களத்திலே என்று ஒரு நல்ல வீரனை கொல்லுவதற்கு நான் காரணமாயினேனே, இந்த போர்க்களத்தில் நான் வெற்றி பெற்றாலும் இப்படிப்பட்ட என்னை எதிர்த்த ஒரு வீரனை கொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்று வெற்றி பெற்ற மன்னன் தோற்றவன் போல நின்றான்னு முத்தொள்ளாயிரம். உண்மையில் அதுதான் அழகு. சில நேரங்கள்ல நாமும் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு முயற்சியில நம்ம எதிர்த்தவரை வெற்றி பெற்றுடுவோம்.
ஆனால் நம்ம எதிர்த்தவரினுடைய ஆற்றலும் அவர் அனுபவமும் அவர் திறனும் நமக்கு உறுத்தி கொண்டே இருக்கும். இவ்வளவு பெரிய வீரன், இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவனை நாம வென்று விட்டோமே என்று நம்ம அவர்கிட்டயே போய், ஐயா உங்களை நான் தோற்கடிச்சிருக்க கூடாது, விதி இதுதான், இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் இருக்கிறோம், இதை என்னால் தவிர்க்க முடியல என்று நாமே சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்நாள்ல யாரேனும் ஒருவரை எதிர்த்து செயல்படுகின்ற பொழுது கிடைத்த வெற்றி. அதுக்கு என்னுடைய ஒரு மாணாக்கர் வேடிக்கையாக சொல்லி கொண்டிருந்தார். நான் நினைச்சு வருத்தப்பட்டது உண்டு இதெல்லாம் வாழ்க்கையில. அதாவது அந்த என்னுடைய மாணாக்கரனுடைய உறவினர் என் மாணாக்கரை கொஞ்சம் ஏளனமாவே பேசுவார். நீ ஒழுங்காக படிப்பதில்லை பார், என்னுடைய மகன் கணித தேர்வுல 100க்கு 100 எடுத்திருக்கிறான், உன்னாலதான் அவ்வாறு எடுக்க முடியும். சரி, என்னுடைய மாணாக்கர் அவருடைய 10ஆம் வகுப்பிலும் அவரை தொடர்ந்து படித்த மேல்நிலை வகுப்பிலும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து இந்த மதிப்பெண் வந்த சான்றிதழை தன் உறவினர் முன்னாடி கொண்டு போய் காட்டி, பார் முடியாது என்றாயே நாம் செய்திருக்கு. ஆச்சரியமான அச்சீவ்மெண்ட் தான், மறுக்கல. ஆனால் சில நேரங்களில் நாம் பெற்ற வெற்றி கூட யார் முன்னே பெற்றோம் என்பதை யோசிக்கின்ற பொழுது அந்த வெற்றி கூட ஒரு தோல்வியின் சாயலை கொண்டது. இதுதான் நம்முடைய தகுதியை மீறி நாம் சிலரோடு போட்டியிடுகிறோம், அதிர்ஷ்டவசத்தால் நாம் வெற்றி பெற்று விடுகிறோம். ராமன் இந்த அதிர்ஷ்டவசத்தால் பெற்ற வெற்றினே நான் சொல்லல. ராமனும் முயன்றான், ராவணனை போன்று இருக்க. ராமன் எத்தகு ஆற்றலை பெற்றான், எவ்விதமான போர் பயிற்சியை கற்றான், நமக்கு பெரிய விவரங்கள் எல்லாம் இல்லை. வசிஷ்டரிடம் சென்று குலகுருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் கல்வி கற்றான்னு தான் நமக்கு தெரியும். அவன் எத்தகைய வில்லாற்றலை பெற்றான், எந்தெந்த வரங்களை எல்லாம் அவன் கொண்டிருந்தான் நமக்கு. அவன் ஒரு அவதார புருஷன், கடவுளின் அவதாரமாக வந்தவன். இதை கூட செய்யலைன்னு அப்புறம் என்ன கடவுள் அவதாரம்? நீங்க ராமனை குறைத்து மதிப்பிடல, அதே நேரத்தில் ராவணனை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இப்ப கடவுள் அவதாரமாக ராமன் வந்தான் என்பது ராவணனுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த கதையின் போக்க பார்க்கின்ற பொழுது வீடனனுக்கு தெரிந்திருக்கிறது ராமன் அவதாரம். அந்த சிந்தனையே ராமனை பற்றி அவன் எங்க முன்வைக்கிறான்? ராவணனுடைய மந்திரி சபையிலேயே வைக்கிறான். வருதையாக ஒருவர் பின் ஒருவர் இறந்ததன் பின்னாவது ராவணன் யோசித்திருக்கலாம், நம்ம இதுகாரம் யார் ஒருவரும் இப்படி வென்றதே இல்லையே, தம்பியை இழந்தேன், மக்களை இழந்தேன், ஒவ்வொரு படைத்தலைவர்களையும் இழந்து கொண்டு இருக்கிறேன், உண்மையிலேயே தம்பி வீடனன் சொன்னது போல இவன் அவதார புருஷனா கவலைப்பட்டிருக்கலாம். வாய்ப்பு இருந்தது, ராமனே அந்த வாய்ப்பை கொடுத்தான். நீ சீதையை மீட்டு கொண்டு என்னிடம் கொடுத்து விட்டு நீ மன்னிப்பு கேள், நான் உன்னை விட்டு விடுறேன்னே சொன்ன. இல்லை, இதுதான் ராவணனினுடைய ஆளுமை. தனக்காக தன்னை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் போர் முனையில நின்று உயிர் கொடுத்திருக்கிறார்கள். தான் செய்தது சவரோ தெரியாது, சரியோ தவறு, அவர்கள் அதை பொருட்படுத்தல. நான் சொல்ல கூடிய ஆணைக்கு உட்பட்டு அத்துணை பேரும் போர்க்களத்துல போய் நின்று உயிர் விட்டு இருக்கிறார். அவர்கள் எனக்காக உயிர் விட்டதை எண்ணி நான் போர்க்களத்துக்கு போகாமல் இருந்தேன் என்றால் இதை காட்டிலும் அருவருக்க தகுந்த செயல் ஏதும் இல்லை. ஆகவே முனைந்து போரில் ஈடுபட்டான், அதுல எந்த குறையும் கிடையாது. அதனால ராவணனினுடைய அந்த வீழ்ச்சி வருத்தத்திற்கு உரியது. அவன் செய்த தவறினுக்கு உரிய தண்டனையாக அந்த வீழ்ச்சி இருந்ததால் அல்ல, ஐயமே இல்லை. ஆனாலும் அடிப்படையில் அவன் ஒரு பெரிய வீரன், அதை நம்ம மறக்க கூடாது. இதை ஒரு முறை வேடிக்கையாக சொல்வார்கள், வரலாற்றில் இந்த பதிவு இருக்கிறது. 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் உலக நாடுகளையே தன்னுடைய நடிப்பினாலும் நகைச்சுவையினாலும் ஈர்த்தவர் யாருன்னா சார்லி சாப்ளின்.
ஒரு பொது நிகழ்ச்சியில சார்லி சாப்ளினை போல வேடமிட்டவர்கள் கலந்து கொண்டார்களாம். அதுல இவரும் சார்லி சாப்ளினும் கலந்து கொண்டார். அவர்தான் உண்மையான சார்லி சாப்ளின் யாருக்கும் தெரியாது. அவ்வாறு கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் சார்லி சாப்ளினை போல நடித்து காட்டுகிறார். அப்படி நடித்து காட்டியதுல உண்மையான சார்லி சாப்ளினுக்கு 3வது இடம் தான் கிடைச்சது. அவரை போலவே சிறப்பாக செய்து காட்டின இருவருக்கு முதல் 2 இடங்கள் கிடைத்ததுன்னு வரலாறு பேசுகிறது. அப்போ ராவணன் வீரன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராமனுக்கு இணையான வீரன் தான். வாய்ப்பு இங்கு ராமன் பக்கம் போயிற்று. அதுக்காக ராவணனை குறைத்து மதிப்பிட முடியாது. எது போல சார்லி சாப்ளினை போல அவர் 3ஆம் இடம் வந்ததினாலேயே அவர் சார்லி சாப்ளின் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது போல ராவணன் தோற்றான், இறந்தான். ஆனா அவனுடைய வீரத்தை குறை சொல்ல முடியும். ராமனுக்கே என்ன பெருமை, இப்படி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ராவணனை வென்றதுதான் ராமனுக்கு பெருமை. நான் ஏற்கனவே தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கேன். திரைப்படங்கள்ல வில்லனை ஏன் இவ்வளவு பெரிய அளவினுக்கு வளர்த்து காட்டுகிறார்கள்? அப்படிப்பட்டவனை கதாநாயகன் கொன்னாதான் கதாநாயகனுக்கு பெருமை. ஒண்ணுமே இல்லாத, ஆற்றலிலே எந்த விதமான முயற்சியும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனை ஒரு கதாநாயகன் வென்றான்னு சொன்ன கதாநாயகனுக்கே மதிப்பு இருக்காது. அதனால இப்ப விழுந்து கிடந்த ராவணன் அந்த உடலை அருகிலே சென்று பார்க்கிறான். இப்பொழுதுதான் அவனுடைய பார்வை விசாலப்படுகிறது. விழுந்து கிடக்கிறவன் எப்படிப்பட்டவன். ஆகவே புலை மேலும் செலர்க்கு ஒத்து பொது நின்ற செல்வத்தின் பன்மை தன்மை நிலை மேலும் இனி உண்டே நீர் மேலை கோலம் எனும் நீர்மைத்து அன்றே தலை மேலும் தோள் மேலும் தட முதுகின் படற்புறத்தும் தாவி ஏறி மலை மேல் நின்று ஆடுவது போல் ஆடினவால் வானரங்கள் வரம்பு இல்லாத வானரங்கள். அந்த போர்க்களத்துல வெற்றியினை ராமனால் பெற்ற வானரங்கள் அனைத்தும் மலை மேல் நின்று ஆடுவ போல், மலை ஒன்றின் மேல் நின்று மகிழ்ச்சியாக கூத்தாடுவது போல் தலை மேலும் தோள் மேலும் தடமுதுகின் படற்புறத்தும், இறந்து கிடந்த ராவணனது உடல்ல 10 தலைகளின் மீதும் 20 தோள்களின் மீதும் அவனது பறந்து பட்ட முதுகின் மீதும் தாவி ஏறி, வார்த்தையை கவனிங்க, அந்த குரங்குகள் தாவி ஏறின. குதித்துதான் ஏற முடிந்த அளவினுக்கு அப்படிப்பட்ட உடல் வாகு. ஏறி தாவி குதித்து ஏறி ஆடின ராவணன் உடல் மீது குரங்குகள் நடனமாடி. புலை மேலும் செலர்க்கு ஒத்து இழிந்த புலைத்தன்மை உடையாரிடத்தும் செல்லுதற்கு ஒருபடும் பொது நின்ற செல்வத்தின் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று எண்ணாமல் எல்லாரிடத்தும் பொதுவாக சென்று சேரக்கூடிய செல்வத்தின் தன்மை போலே புன்மை தன்மை இழிந்த தன்மையை விளக்க நிலை மேலும் இனி உண்டோ ராவணன் வீழ்ச்சிக்கு பிறகும் வேறு ஓமை தேடும் நிலை இனி உலகில் உண்டாகுமோ நீர் மேலை கோலம் எனும் நீர்மைத்து அன்றே இழிந்தோர் செல்வ வாழ்வு நீர்மேல் குமிழியின் நிலை போலே அழியும் தன்மை உடையது என்பதை இனி நான் சொல்லி தெரிய வேண்டுமான்னு கேட்கிறான் கம்பன். செல்வம் இருக்கிறதல்லவா, அந்த செல்வத்திற்கு கொஞ்சம் கூட சிந்தனை கிடையாது. யாரிடம் வேண்டுமானாலும் செல்வம் போகும். ஞாபகம் வைத்துக்கோ. நாம ஊழியல்ல ஒண்ணு படிச்சோம் தெரியுமா, போன திருக்குறள் வகுப்புல, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு. ஒருத்தங்கிட்ட செல்வம் இருத்தல்ன்றது வேற, அறிவோடு இருத்தல்ன்றது வேறு. அறிவுடையன் கிட்டதான் செல்வம் போய் சேரணும்னு அவசியம் இல்லை. அறிவில்லாதவங்கிட்ட கூட போய் செல்வம் சேரும். இப்ப ராவணனுடைய ஆற்றலுக்கும் அவன் தகுதிக்கும் அவன் பெற்றிருந்த செல்வம் ஏராளம்.
ஆனால் அவன் அறிவோடு செயல்பட்டிருந்தான் என்றால் அவன் கொண்டிருந்த அத்துணை செல்வங்களும் அவன்கிட்ட தங்கியிருக்கும். ஆகவே அறிவு அற்றவனாய் கீழ்த்தன்மையான நிலையில் சிந்திக்க கூடியவனாய் இருந்த ராவணனிடம் இருந்த அத்துணை செல்வமும் பயனற்று போயிற்று. அவன் கீழான செயல் ஒன்றிலே ஈடுபட்டான். மாற்றான் மனையாகிய சீதை என்கின்ற ஒருவளை கவர்ந்தான், அவ்வளவுதான். இதுகாரும் அவன் முயன்று பெற்ற அத்துணை செல்வங்களும் பயனற்று போய். ஆகவேதான் நீங்கள் என்னதான் கற்றவராய் இருக்கலாம், ஆற்றலிலே மிக்கவராய் இருக்கலாம், செல்வ செழிப்பு இருக்கலாம், ஆனால் அறமல்லாத ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு நீர்மேல் குமிழி போல. உடனே குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்கலாம், மற்றவர்கள் வாழ்க்கையெல்லாம் நீர்மேல் கல் போல இருக்குமான்னா இல்லை. வள்ளுவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். எல்லாரும் மரணத்தை அடைவோம், அதெல்லாம் விலக்கே கிடையாது, எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆனால் வாழும் காலத்து நீ தகுதியோடு வாழ்ந்தாயா, அதுதான் முக்கியம். தக்கார் தகவிலர் என்பார் அவர் அவர் எச்சத்தார் காணப்படும். உன்னிடம் தகுதி என்னன்னு கேட்டா, வீரம் இருந்தது, செல்வம் இருந்தது, ஆட்சி இருந்தது, பெரிய நாடு இருந்தது, தேவரும் மூவரும் கண்டு உன்னை அஞ்சினார்கள், எல்லாம் சரி. அறம் இல்லை, அதனால் அழிந்தாய். ஒருவனுக்கு மரணம் எல்லோருக்கும் மரணம் வரும், தவிர்க்க முடியாது. ஆனால் மரணம் வரும் வழி என்பது அடிப்படையாக. எதனால் உனக்கு மரணம் வந்ததுன்னு கேட்டா, நான் ஒரு அயோக்கியத்தனம் பண்ண, அதன் காரணமாக என்னை நீதிமன்றம் தண்டித்து தூக்கில் இட்டதுன்னா அந்த மரணம் பெருமைக்குரிய மரணமா? அதற்காக எல்லை பாதுகாப்பினுக்காக எல்லையில ஆயுதம் தாங்கி நின்றேன், அந்நிய நாட்டவரோடு நடந்த போரில் நான் அந்நியர் பலரை கொன்று இறுதியில் அவர்களால் சுடப்பட்டு நான் இறந்தேன்னு சொன்னா அந்த மரணம் வரலாற்றிலே நிற்கக்கூடிய மரணம். எல்லோருக்கும் மரணம் வரும், தவிர்க்கவே முடியாது. எப்பொழுது பிறந்தோமோ அப்பொழுது நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டும், இறப்பு என்கின்ற ஒன்று உண்டு. ஆனால் அந்த இறப்பு எப்படி வர வேண்டும்? பாயிலும் நோயிலும் படுத்து நமக்கே நம்முடைய உடல் பாரமாகி நம்மை சார்ந்தவர்கள் இன்னமும் இருக்கின்றானே என்று கவலை கொண்டு எப்பொழுது இவன் போவான், நாம் சற்று ஓய்வெடுப்போம் என்று கருதி அந்த நிலையில கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இடையூறாக இருந்து மறைந்தோம்னா நம்ம மரணம் மரியாதைக்குரியதாக இருக்காது. ராவணனுடைய மரணம் தான் இங்க சிக்கல். அவன் பெற்ற ஆற்றல் அதெல்லாம் குறையே இல்லை, அவன் பெற்ற வரம் குறையில்லை. ஆனால் அவன் மரணத்தினுக்கு எது காரணமாயிற்று? அறத்தின் வழி நில்லாமல் மாற்றான் மனையை சிறையெடுத்தது கூட எப்படின்னா, அந்த மாற்றான் என்று சொல்லக்கூடிய ராமனோ அவனுக்கு உரிய இளவலாக நின்ற இலக்குவனோ இல்லாத நேரத்தில் சீதையை அபகரித்து வந்தது. அதனால ஏற்பட்ட மரணம். சார், நம்ம மரணத்திற்கு ஒரு மரியாதையான காரணம் வச்சிருக்கோம். அந்த மரியாதையான காரணம் ராவணன்ட்ட இல்லை. அதனாலதான் மற்றவர்கள் வாழ்க்கைய எல்லார் வாழ்க்கையும் நீர்மேல் குமிழ்தான். ஆனால் ராவணனது வாழ்க்கை நீர்மேல் குமிழ்தான், நிலை இல்லாததுதான். ஆனால் அது அழிவதற்கு காரணம் அவனது அறமற்ற செயல். அப்படிப்பட்ட அறமற்ற செயலை செய்து இறந்து விழுந்து கிடக்கக்கூடிய ராவணனது உடலை பார்த்தான். அந்த உடல் மேல வானரங்கள் எல்லாம் குதித்து விளையாடின. தோடு உழுத நரும் தொடையல் தொகை உழுத கிளை வண்டின் சுழிய தொங்கல்
பாடு உழுத படர் வெறி நின் பனி உழுத அணி நிகர்ப்ப பனை கை யானை கோடு உழுத நெடும் தழும்பின் குவை தழுவி எழு மேக குழுவின் கோவை காடு உழுத கொழும் பிறையின் கரை கழன்று கிடந்தன போல் கிடக்க கண்டன். போதுமே, இந்த ஒரு பாட்டு போதும். எப்படியா? தோடு உழுத நரும் தொடையல். தோடுன்னா இதழ்கள்னு அர்த்தம். ஆனா குறிப்பா தோடுன்னு சொன்னாக்க எல்லா பூக்களினுடைய இதழ்களை தோடுன்னு சொல்லக்கூடாது. இது வேற வழி இல்லை, மரபு வழு அமைதியா எடுத்து. அதாவது பனை மரம், தென்னை மரம், மூங்கில் இவைகளினது பூக்களைத்தான் தோடுன்னு சொல்லணும். பனந்தோடுன்னு தான் சொல்லணும். மற்றைய மரங்கள்ல, செடிகள்ல, கொடிகள்ல பூக்கக்கூடியனவற்றை தான் பூக்கள்னு சொல்லணும். அதனால செடிகடிகள்ல பூக்கக்கூடியது இங்க தோடுன்னாரு. கவிஞனுக்கு அந்த மாதிரியான சில விளக்குகள் உண்டு. ஆகவே தோடு உழுத நரும் தொடையல் இதழ்களாலான மணமாலைகளின் தொகை உழுத கிளை வண்டின் தொகுதிகளை உழுது கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள், அதீதமான மலர்களை கொண்டு மாலை, அந்த மாலையில இருக்கக்கூடிய மதுவினை உண்ணக்கூடிய வண்டுகள், சுழிய தொங்கல் தலை மாலைகளோடு கூடிய மாலைகளின் பாடு உழுத படர் வெறினின் பக்கங்களில் படர்ந்து கிடக்கின்ற ராவணனது முதுகில. இத்துணை மலர் மாலைகளால் நிரம்ப பெற்ற ராவணனது முதுகில் பனி உழுத அணி நிகர்ப்ப அழகிய வேலைப்பாடு நிறைந்த அணிகலத்தை போன்று பனைக்கை யானை கோடு உழுத நெடும் தழும்பின் குவை பருத்த கைகளை உடைய திசை யானைகளினது கொம்புகள் பாய்ந்து அவன் முதுகுல வைரங்கள் பதித்தது போல தழும்புகள். எப்படி? தன்னோடு போர் செய்தற்கு யார் ஒருவரும் முன் வாராத நிலையில திக்கு யானைகளோட போய் போர் செய்வானா ராவணன். அந்த யானைகளினது தந்தங்கள் மார்புல குத்தி முதுகு வழியா வெளியே வர அந்த பகுதியில் ஏற்பட்ட காயம் வடுக்களாக தழும்புகளாக நிற்க அது முதுகுல ஒப்பனை செய்யப்பட்ட அணியாபரணம் போல காட்சியளிக்கிறது. அப்படிப்பட்ட வீரன். அது எழுமேக குழுவின் கோவை. அந்த தழும்புகள் எழுமேக குழுவின் கோவை காடு உழுத எழுகின்ற மேக கூட்டத்தின் வரிசையாக காட்டில் உலவுகின்ற கொழும் பிறையில் செழித்த பிறை நிலவு. எப்படி? அவன் கண்ணங்கரேல்ன்ற முதுகு மேகங்களினது கூட்டம் போல இருக்க அந்த முதுகுல ஆங்காங்கே தெரியக்கூடிய அந்த யானை தந்தங்கள் பதிந்த வடுக்கள் பிறை சந்திரனை போலே காட்சி அளித்தனவா. களம் நீங்கி கரை கழன்று களம் நீங்கி கிடந்தன போல் கிடக்க கண்டான். அந்த பிறை சந்திரன் முதுகுல இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தான். ராமனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன, நாம எவ்வளவு பெரிய வீரன்னு நினைச்சிட்டு வந்தோம், இந்த ராவணனை முதுகுல தழும்பு வச்சிருக்கான். இப்படிப்பட்டவனையா நான் கொன்றேன்? நம்ம வீரத்திற்கு இது இழுக்காகிவிட்டது. முதுகில் தழும்பு கொண்டவனோடு நான் போர் செய்து வெற்றி பெற்று இருக்கிறேன்னா என் வீரம் என்ன ஆவது? என் வீரத்தை இனி வருங்காலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குறைத்து மதிப்பிடுவார்களே. ராமனுக்கு அந்த கவலை வந்துட்டது. முதுகிலே புறமுதுகு இட்டு ஓடினவன் முதுகுல தான் காயம் இருக்கும். இத சங்ககால இலக்கியமான புறநானூற்றுல ஒரு புலவர் பாடுறார் சோழனை பார்த்து. நற்கிள்ளின்ற ஒரு சோழனை பார்த்து பாடினார். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டது. அந்த புலவருக்கு ஒரு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை ஒரு நிந்தாஸ்துதியாக, அதாவது நம்ம சென்னை பாஷையில் சொல்லணும்னா கொஞ்சம் நக்கலா பாடினார். எப்படின்னா, இந்த மன்னனை பார்த்து கேட்கிற, நீ போர்க்களத்துல போன போர்க்களத்துல வெற்றியை மட்டுமே தானே பெறக்கூடியவனாய் இருக்கிறாய். அப்படி போர்க்களத்துல நிற்கும் போது பகைவர்களால் எய்யப்பட்ட வாள், அம்பு, வேல் போன்றெல்லாம் உன் உடம்புல பட்டு நிறைய வடுக்களோடு உன் உடம்பு இருக்கு.
இப்படி வடுக்கள் நிறைந்த உடம்ப பார்க்கும்போது கண்ணுக்கு கொடூரமா இருக்கு. ஆனா அந்த போர்க்களத்தில் எல்லாம் நீ வெற்றி பெற்றாய் என்ற புகழ கேட்கின்ற பொழுது காதுக்கு சந்தோஷமா இருக்கு. உன் நிலைமை இது. உன் பகைவர்கள் எப்படி? உன்னை போர்க்களத்துல பார்த்த உடனே எல்லா ஆயுதத்தையும் தூக்கி வீதி எறிஞ்சிட்டு ஓட ஆரம்பிச்சோம். அப்படி ஓடுவதனால அவன் மீது எந்த ஆயுதத்தையும் அன்றைய போர்க்களத்தில் எய்வதில்லை. புறமுதுகிட்டு ஓடக்கூடியவன் மேல் ஆயுதம் எய்யக்கூடிய வழக்கம் இல்லை. ஆகவே அவர்கள் உடம்புல உடம்புலயும் ஒரு காயம் இல்லை, ஒரு வடு இல்லை. ஆகவே அவனது உடம்பெல்லாம் பார்க்கும்போது அப்படி அழகா இருக்கு. ஆனா போர்க்களத்துல புறமுதுகிட்டு தோற்று ஓடினான்னு கேட்கின்ற பொழுது காதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. அதனால ஒரு விதத்துல உன் கிட்ட ஒரு இனிமை இருக்கு, ஒரு கொடுமை இருக்கு. அது போல உன்னை எதிர்த்த உன் பகைவர்கள் கிட்ட ஒரு இனிமை இருக்கு, ஒரு கொடுமை இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் சமந்தானே. ஆனால் இந்த உலகம் உன்னை மட்டும் ஏன் புகழுகிறது எனக்கு அது தெரியலையே, கொஞ்சம் விளக்கேன்னு பாட்டு முடிச்சிரு. என்ன அழகான பாட்டு பாரு. நீயே அமர்காணின் அமர் கடந்தவர் படைவிலக்கி எதிர் நிற்றலின் வாழ் வாய்த்த வடுவாள் யாக்கையோடு செவிக்கு இனியை கண்ணுக்கு இன்னாயே அவரே நிற்கானின் புறம் கொடுத்தலின் ஊரறியா மெய்யாக்கையோடு கண்ணுக்கு இனியர் செவிக்கு இன்னாரி நீயும் ஒன்றினையை மற்ற ஒன்று அவரும் இனியர் ஒவ்வா யாவுள மற்றே திருந்தடி கடல் புனை வெல்போர் கிள்ளி நின்னை வியக்கும் இவ்வுலகு அகுது என்னோ பெருமை உரைத்தி செஞ்சனக்கு. என்ன கேள்வி இருக்கணும்னு பாருங்க. அது மாதிரி இந்த ராமன் அருக போய் பார்த்த உடனேதான் ராவணன் முகத்துல மன்னிக்கணும் முதுகுல பல வடுக்கள் இருக்கிறத பார்த்தான். எது போல கரிய மேகங்கள் நிறைந்த வான வெளியில பிறை சந்திரன்கள் தோன்றுவது போல இவன் முதுகுல அந்த யானையினுடைய தந்த பட்டு இடம் பிறைச்சந்திரன் போல இருக்கு. இது என்னாச்சு, எதனால இந்த வடுக்கள் எல்லாம் ராவணனது முதுகுல வந்ததுன்னு ராமனுக்கு தெரியாது. அதனால அவன் என்ன நினைச்சிட்டான், ஏற்கனவே எங்கேயோ ராவணன் போர்க்களத்துல புறமுதுகு இட்டு காட்டி இருக்கானோ, அப்படிப்பட்ட கோழையா நான் போர்க்களத்துல வென்றேன். இவனுக்கு இவன் வீரத்தின் பேர்ல கொஞ்சம் தடுமாற்றம் வந்துவிட்டது. அதனால ராவணன் முதுகுல இருந்த அந்த வடுக்களை பார்த்து ராமன் கொஞ்சம் அமர்த்தலா சிரிச்சு கொண்டான் தனக்கு தானே. கொஞ்சம் ஏளன தொனி வர்ற மாதிரி ஒரு சிரிப்பு. எப்படியா? தளிரியல் பொருட்டின் வந்த சீற்றமும் தருக்கினோன் தன் கிளறியல் உருவினோடும் கிழிப்புற கிளர்ந்து தோன்றும் வளரியல் வடுவின் செம்மை தன்மையும் மறுவ நின்ற முளரியம் கண்ணன் மூரல் முறுவலன் மொழிவது ஆனா. எப்படியா? முளரியம் கண்ணன் ராவணனது உடல் அருகே சென்று ராவணனது உடலை முற்றிலுமாக பார்த்த தாமரை போன்ற மலர்ந்த சிவந்த கண்களை உடைய ராமன் தளிரியல் பொருட்டின் வந்த சீற்றமும் தளிர் போன்ற மென்மைத்தன்மை வாய்ந்த சீதையின் காரணத்தால் ராவணன் மேல கோபம் வந்திருந்தது. இதுவரைக்கும் என் மனைவியை நான் இல்லாத பொழுது அபகரித்து சென்றாய் அல்லவா நீ என்று ராவணன் பேர்ல அப்படி கோபம் கொண்டு அந்த கோபம் இப்ப ராவணனை பார்த்த உடனே அடங்கி போச்சு. சொல்றோம்ல புஷ்ன்னு போச்சு. எப்படி? தருக்கினோன் தன் செருக்கு மிகுந்த ராவணனுடைய கிளறியல் உருவினோடும் கிளர்ச்சி தரும் அவனது வடிவத்தை கிழிப்புற கிளர்ந்து தோன்றும் முதுகு பக்கம் கிழிப்பட்டு கிழிந்து தெளிவாக தோன்றக்கூடிய வளரியல் வடுவின் நீண்ட தழும்பினை செம்மை தன்மையும் சிவந்த தன்மையும் மறுவ நின்ற கூடி கலக்க. அவன் முதுகுல தழும்பு செவசெவன்னு தெரிகிறது. இதுவரைக்கும் அந்த ராவணன் பெரிய வீரன், அவன் சீதையை கவர்ந்து சென்றான் என்று அவன் பேரில் அப்படியே கொதித்து கொண்டு இருந்தான் ராமன். அந்த கொதிப்போடு எனக்கு அநீதி இழைத்த உன்னை நான் கொன்று விட்டேன் பார் என்று அந்த ஆத்திரத்தோடு கிட்ட வந்தான். அவன் முதுகுல இந்த தழும்புகளை பார்த்த உடனே மூரல் முறுவல்
ஒரு ஏளன சிரிப்பு வந்து, எள்ளல் மூரல்லாம் எள்ளல். இவனையா நான் கொன்னேன்? அந்த எள்ளல் சிரிப்போடு மொழிவதா நான் பேச ஆரம்பிச்சேன். நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? இவனை பெரிய வீரன் அல்லவா நினைத்து போரை செய்ய தொடங்கி விட்டு, இவனை கொன்றதன் பிறகுதானே தெரிகிறது இவன் முதுகிலே அடிபட்டு என்னோடு போர் செய்ய வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கோழையை நான் போர்க்களத்திலே வென்றேனா? என் பானம் இப்படிப்பட்ட கோழையை கொன்றதா? எவ்வளவு பெரிய வருத்தம்! வென்றியான் உலகம் மூன்றும் மெய்மையால் மேவினாலும் பொன்றினான் என்று தோளை பொது அற நோக்கும் பொற்பும் குன்றி ஆசுற்றது அன்றே இவன் எதிர் குறித்த போரில் பின்றியான் முதுகில் பட்ட பிழம்பு உள தழும்பி நம்ம. ராமன் தன்னன் வந்து உலகம் மூன்றும் மெய்மையால், மூன்று உலகங்களையும் உண்மையாக வென்றியான் மேவினாலும், வெற்றி கொண்டவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ராவணனை நான் கொன்றதால் என்னுடைய போர் தொழிலை, என்னுடைய வெற்றியை இந்த மூன்று உலகமே முன்வந்து பாராட்டினாலும், இது எனக்கு இப்ப பாராட்டா தெரியல, பொன்றினான் என்னுடைய அம்பினால் அழிந்து கிடக்கக்கூடிய இந்த ராவணன் என்று, ஆகா ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான்னு ராமனை மூன்று உலகங்களும் பாராட்டினாலும் தோளை பொதுவர நோக்கும் பொற்பும், என்னுடைய தோள்களை வெற்றி சிறப்பினால் பெருமிதத்தோடு நான் அப்படி பார்த்துக்க முடியாது. பத்தியா என் தோல் ஆற்றலினால எவ்வளவு பெரிய வீரனாகிய ராவணனை இந்த போர்க்களத்துல கொன்றிருக்கிறேன், இதை மூன்று உலகங்கள் நின்று பாராட்டுகின்றது என்று நான் தோல்லாம் தட்டிக்க முடியாது. அதற்குண்டான வழி எனக்கு இல்லை. காரணம் என்னவா? இவன் என் அம்பினாலே இறந்து கிடக்கக்கூடிய இந்த ராவணன் எதிர் குறித்த போரில், என்னோடு சரிக்கு சமமாக நின்று செய்த போரில் பின்றியான், பின்னடைந்திருக்கிறான், புறமுதுகு காட்டியிருக்கிறான். அதற்கு சான்று அவன் முதுகில் பட்டவடு. ஏற்கனவே எங்கோ யாரிடமோ சென்று போரிட்டு முதுகிலே தழும்பு வாங்கியவனாயிருக்கிறான். இப்படிப்பட்டவன் என்னை எதிர்த்தான். இவனோடு நான் இது நேரம் வரைக்கும் செய்த போர் எனக்கு பெரிய வெற்றி இல்லை. அது எப்படியா? ரொம்ப அழகான உவமையை சொன்னான். முதுகில் பட்டது, முதுகு பக்கத்திலே அவனது வடுக்களை பார்க்கின்ற பொழுது பிழம்பு உள தழும்பின், சிவந்து பிழம்பினை போன்று தெரியக்கூடிய தழும்புகள் குன்றி ஆசுற்றது, குறைந்து போய் குற்றமடைந்தது. ராவணனது வீரமும் குற்றமடைந்தது, அவனை வென்ற என் வெற்றியும் குற்றமடைந்தது. அவ்வளவு பெரிய வருத்தம். இதை வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஒரு காலத்துல. இந்த முல்லா நாசுருதீன் ஒருத்தரை பற்றி நம்ம ஊர்ல தென்னாலிராமன் கதை மாதிரி, பீர்பால் கதை மாதிரி, ரஷ்யாவில அங்க கொஞ்சம் சில பகுதிகள் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம் முல்லா நாசுருதீன் ஒருவர். அவரை பத்தின ஒரு வேடிக்கை சொல்லுவார்கள். அவர் ஒரு முறை வந்து சொன்னாராம், நான் நடந்த போர்க்களத்துல போயிட்டு பல பேரினுடைய கால்களை வெட்டினேன். உடனே அருகிருந்த ஒருத்தர் கேட்டாரா, ஏன் கால்களை வெட்டினீர்கள் அப்படின்ன போது, ஆமா வேறு யாரோ ஒருவன் தலைகளை எல்லாம் வெட்டி விட்டு போய்விட்டான். இப்ப இறந்து போனவனது கால்களை வெட்டி விட்டு அதை வீரம்னு வெளியே வந்து சொன்னது போல அதற்கு இணையான இதை சொல்ல, நான் ஏதோ ஒப்பற்ற வீரனாகிய ராவணனை மூன்று உலகத்தவர்களும் என்னை பாராட்டப்படக்கூடிய அளவுல எனது தோல் வலியை பெருமையாக கொண்டு ராவணனை கொன்றேன்னு நான் சொல்லி பெருமிதம் அடையலாம் என்று பார்த்தால், புறமுதுகு விட்டவனை நான் கொன்று இருக்கிறேன், அவனுக்கு இழுக்கு. அப்படிப்பட்டவனை வென்றதாக நான் எண்ணுகிறேனே, இது என்னுடைய வீரத்தினுக்கு இழுக்கல்லவான்னு ராமன் தன்னிலைக்கு வருந்தேன் சொல்லிட்டு சொல்றான், கர்த்த வீரியன் என்பானால் கட்டுண்டான், என்னை கற்கும் வார்த்தை உண்டு அதனை கேட்டு நான் ஒரு மனத்தினேற்கு
போர்த்தலை புறகிட்டு ஏற்ற புன்னுடை தழும்பும் போலாம் நேர்ந்ததும் காணலுற்ற ஈசனார் இருக்கை நிற்க. ராவணனை பத்தின செய்தி எல்லாம் இப்போ மீண்டும் ஒரு முறை நினைவில் கொண்டு வந்து பார்க்கிறான் ராமன். எப்படியா? ஈசனார் இருக்கை நிற்க, சிவபிரான் மலையை எடுத்து தோற்றானே ராவணன், அப்படி நிற்பினும் கார்த்த வீரியன் என்பானால் கட்டுண்டான். கார்த்த வீரியன் எனும் மானுட மன்னனால் இவன் பிணிக்கப்பட்டான். அந்த போர்ல நடந்த தோல்வியில முதுகுல தழும்பு வந்ததோ. என்னை கற்கும் வார்த்தை உண்டு என்று கூறப்படும் வார்த்தை உலகில் இவனை பற்றி உண்டு. சிவபெருமானுடைய மலையை தூக்கினா அதனால தோற்றதினால் ஏற்பட்ட தழும்பா தெரியல, இல்ல கர்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு பெரிய மானுட மன்னனிடம் ராவணன் மோதி அவங்கிட்ட தோற்றான், அவன் கட்டி வச்சுட்டான் ராவணன். அப்ப அந்த போர்க்களத்துல முதுகுல தழும்பு ஏற்பட்டு இருக்கும். அதனை கேட்டு நானொரு மனத்தினருக்கு அந்த அவமான சொல்லை கேட்டே வெட்கமுற்ற உள்ளமுடைய எனக்கு போர்த்தலை போரிலே புறகிட்டு ஏற்ற புண்ணுடை தழும்பும் புறமுதுகிட்டு அதனால் வந்த புண்களால் ஏற்பட்ட தழும்புகளும் நேர்தலும் காணலுற்ற நேரிடையா இப்ப பார்த்துட்டேன். எந்த போர்ல இவனுக்கு இந்த தழும்பு வந்திருக்கும்? இப்படிப்பட்ட முதுகிலே தழும்பு வாங்கினவன நான் வென்றேன். இப்ப பகவத்கீதையில ஒரு இடம் கண்ணனே சொல்றார், ஒவ்வொன்ன எதனுள் எது சிறந்தவனாய் தான் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? நான் வீரருள் ராமனாய் இருந்தேன்னு பேசினார் கண்ணன். மார்கழியில மாதத்தில் மார்கழியாக நின்றேன் அப்படின்னு சொன்ன ஆரம்பத்துல நான் வீரர்கள் ராமனாக நான் நின்றேன்னு கண்ணன் பேசியிருக்க. அப்படி பார்த்தால் இந்த ராமன் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டார், என்னடா இது வம்பா இருக்கு, இவன் எங்க தோற்று எங்க முதுகுல காயம் பட்டு வந்தான், இப்படிப்பட்டவன் நான் இங்கு தோற்கடித்ததுல என்ன பெருமை? தன் வீரத்தின் மீது தனக்கு ஒரு அருவருப்பை உண்டாக்கி கொள்ளுகிறார் ராமன். நம்ம அதுக்குதான் படிச்சோம் இல்லையா, ஒரு திருக்குறள் சொன்ன, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. வேலை கொண்டு ஒரு விலங்கை வீழ்த்திவான்னா ஒரு முயலை கொன்று வருவதை காட்டிலும் ஒரு யானையின் மீது வேல் எய்து நோக்கம் அப்படி உயர்வா இருக்கும். இந்த யானையை கொல்ல முடியலைன்னாலும் பரவாயில்ல, அந்த வேலினை நீ இழந்து வந்தாலும் பரவாயில்ல, எங்கடா வேல்னா யானையை நோக்கி எய்தேன், அந்த வேலை வாங்கிய நிலையில யானை ஓடியது பரவாயில்ல, அது வீரம். பெரிய நோக்கத்தில் நீ வீரத்தை வெளிக்காட்ட முன் வந்து இருக்குது. மாறாக ஒரு முயலை கொல்லுவதில் என்ன வீரம்? அதுபோல ராமனுக்கு தன் வீரத்திலேயே மெல்ல மெல்ல ஒரு தளர்ச்சி உண்டாயிற்று. மாண்டு ஒழிந்து உலகில் நிற்கும் வயங்கு இசை முயங்க மாட்டாது ஊன் தொழில் உகந்து தெவ்வர் முறுவல் என் புகழை உண்ண பூந்தொழில் உடைய மார்பா போர் புறங்கொடுத்தோர் போன்ற ஆண் தொழிலோரின் பெற்ற வெற்றியும் அவத்தம் என்று. என்ன கொடுமை பாரு! பூந்தொழில் உடைய மார்ப அணிகளை தரிக்கும் மார்பனை உடைய வீடனை விபீஷணனை பார்த்து பேசணும். என்னடா ராவணனை பத்தி ரொம்ப பெருமையா எல்லாம் சொல்லி இருந்த, அவன் முதுகுல காயப்பட்டது என்கிட்ட சொல்லல, அப்படிப்பட்டவனை நான் போர்க்களத்துல சாட்சி இருக்கேன், இது என் வீரத்திற்கு அவமானம் இல்லையா என்று நல்ல ஆபரணங்களை அணிந்த மார்பனை உடைய பீஷணனே ஊன் தொழில் உகந்து உண்ணும் செயலையே விரும்பி தெவ்வர் முறுவல் என் புகழை உண்ண பகைவர்கள் இகழ்ச்சியாக என்னை பார்த்து நீ ஏளனம் செய்ய போகிறார். ராம யார ஜெயிச்சான் தெரியுமா? ஏற்கனவே 4-5 முதுகுல தழும்பு வாங்கி பிறரிடம் புறமுதுகு காட்டி ஓடின ராவணனை ஜெயிச்சிருக்கான்ப்பா. அவனை ஜெயிச்ச என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒரு பெரிய வீரம். இது நம்ம கிட்ட என்ன பிரச்சனைன்னா, சம தகுதி இல்லாத ஒரு ஆள் கிட்ட போய் நம்ம மல்லுக்கு நின்று தோற்றாலும் ஏளனும் ஜெயிச்சாலும் ஏளனும். நமக்கு சரிக்கு சமமா இல்லாதவனை போயிட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, பாக்குறவன் என்ன சொல்லுவான்? ஏன்பா உனக்கு அவன் சரியா? அவனோட நின்னு நீ உனக்கு தேவையா? நீ எவ்வளவு பெரிய வீரன், அவனோட போய் நின்னு அவனை ஜெயிச்சுட்டேன்றிய உன் யோகியதைக்கு இது தேவையா?
நீ எத்தனையோ பேரை எங்கெங்கயோ எல்லாம் ஜெயித்து இருக்கிறாய், இவனை போய் ஜெயித்தேன்னு பெருமையா வேற சொல்லிக்கிற வெக்கமா இல்ல? ஜெயிச்சா தோத்துட்டோன்னு வச்சுங்க, தேவையா? உனக்கு சமமே இல்லாதவனை போய் அவங்கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கிய, நீ எல்லாம் ஒரு பெரிய வீர். எனக்கு ஒரு அனுபவம் வாழ்க்கையில. நான் பள்ளி காலத்துல ரொம்ப அதிகமாக வீட்டுக்குள்ள விளையாடுற விளையாட்டு எதுன்னு கேரம் போர்டு. அதனால கேரம் போர்டை ஓரளவுக்கு மற்றவர்கள் ஏதோ இவனுக்கு கொஞ்சம் கேரம் போர்டை நன்றாக ஆட தெரிகிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட தெரியும். ஒரு முறை ஒரு கோடை விடுமுறைக்கு உறவினர் இருந்த ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் ஆழியாறு என்கின்ற பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டுல பொறியாளராக இருந்தார். அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கு மணமகிழ் மன்றம் உண்டு, அந்த டேம் ஏரியால ரெக்ரியேஷன் கிளப், இந்த அலுவலர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அங்க போன பெரிய அழகான டோர்னமெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய கேரம் போர்டு இருந்தது. அங்க போய் உட்காந்து அந்த கேரம் போர்டை எடுத்து ஆடுதற்கு யாருமே வரல. நான் மெல்ல ஒவ்வொன்றா நானே தட்டி கொண்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் பேட்டியும் சட்டையுமா வந்து உட்காந்து, என்ன தம்பி ஆடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கீங்களா, நான் வேணா வந்து உங்க கூட ஆடட்டுமான்னு. அவர் தோற்றம், அவர் அமைப்பெல்லாம் பார்த்த உடனே, சரி இந்த அலுவலகத்துல ஏதோ ஒரு கடைநிலை பணியில இருப்பார், இவருக்கு என்ன கேரம் போர்டை பத்தி அதிகமா தெரிய போறது, சரி அவரை நாம ஆடி ஜெயிக்கலாம் வாங்க அப்படின்னு உட்கார சொன்ன. அவரும் உட்கார்ந்தார். யாரு முதல்ல ஆட தொடங்குவது, ஸ்ட்ரைக் யாருன்னு. அப்போ நம்ம திமிரு, நமக்கு நிறைய வீட்டுல ஆடி பழகி இருக்கோம், சரி இவற்றை கொடுப்போம், நீங்களே ஆடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரைக்கரை எடுத்து ஆட ஆரம்பிச்சார். தெரியும் உங்களுக்கு கேரம் போர்டுல யார் ஆடுகிறார்களோ அவர்களுக்கு வெள்ளை காயில். போர்டை முடிச்சிட்டார். எனக்கு ஸ்ட்ரைக்கரே வரல, அவரே ரெட்டு ஃபாலோ 9 எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சரி அப்ப முழு பாயிண்ட் அவருக்கு போயிட்டு, அடுத்த முறை திருப்பி காயெல்லாம் திருப்பி அசம்பிள் பண்ணிட்டு அடுத்த ஆட்டம் நான் ஆடணும். நான் ஆடினேன். முதல் அடியில 3 காய்கள் பாக்கெட்டுக்கு போச்சு. 4வது காய் போட முடியல. அவர்கிட்ட கொடுத்தேன், ஸ்ட்ரைக்கரை முடிச்சிட்டார். 4 போர்டுல மொத்த பாயிண்டையும் அவர் எடுத்து முடிச்சிட்டார். நம்ம திமிரு அடங்கிச்சு. அப்புறம்தான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க யாருன்னு. ரொம்ப அழகா சொன்னார். இல்ல, நான் என் பெயர் சுந்தரம்னு பேரு, நான் இங்க கான்ட்ராக்டரா இருக்கேன், ஆனா எனக்கு பள்ளி காலத்துல இருந்து கேரம் போர்டு தான், அதனால நான் ஸ்டேட் சாம்பியனா 2 முறை வந்திருக்கேன் கேரளாலன்னாரு. தேவையா நமக்கு? ஆழம் தெரியாம ஒருத்தர்கிட்ட போய் நின்று அடி வாங்குறது. ஒரு கால் அவரை நான் தோற்கடிச்சிருந்தேன். அவர் சொன்னார் வேடிக்கை, ஒரு ஸ்ட்ரோக்ல நீங்க 4 காய் 3 காய் போட்டீங்க இல்லையா, அதுவே நல்ல பயிற்சியோட இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன நீங்க தோற்கடிக்க முடியலையேன்னு எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்துக்கு நீங்க அத்துணை ஆண்டு அனுபவம் பெற்ற நீங்களும் அப்படி ஆடலாம், அதனால நீங்க என்னோடு ஆடி தோற்றதாக ரொம்ப தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆறுதலா, அப்புறம் சில எப்படி எல்லாம் ஆடினால் நன்றாக இருக்கும் சில டெக்னிக்ஸையும் கத்து கொடுத்துட்டு போனார். அப்ப நான் தெரிகிறது, நாம யாரோடு போரிடுகிறோம்னா அவன் தகுதி நமக்கு தெரியும். சம தகுதியோட இருந்தா வெற்றி பெற்றாலும் பெருமை, தோற்றாலும் பெருமை. நம்மை விட ஒரு சாதாரண ஆள் கிட்ட போய் நாம வெற்றி பெற்றாலும் இதெல்லாம் ஒரு வெற்றியானோ, தோற்றாக்க இவங்கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கே, உன் நேரத்தை என்ன சொல்றதுன்னு நான் ராமனுக்கு அந்த இக்கட்டு. ஆகவே அணிகலன்களை அணிந்த மார்பினை கொண்டு இருக்கக்கூடிய வீடனனே, ஊன் தொழில் உகந்து உண்ணும் செயலையே விரும்பி தெவ்வர் முறுவல் என் புகழை உண்ண. ஏளனமா
சும்மா சும்மா உட்காந்து எதுவுமே செய்யாம சோத்துக்கு உட்காந்து இருக்கான் பாரு என் பகைவர்கள், வீணா போனவனுங்க, அவன்லாம் என்ன கிண்டல் பண்ணுவான் இனிமே. எப்படி வீரன் எவனாவது கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல, சோத்துக்குன்னு இருக்கான் பாரு, சும்மா சாப்பிட்டுக்கிட்டு வெட்டி கதை பேசுறவன், அவன்லாம் இனி என்னை பத்தி ஏளனமா பேசுவானே, என் புகழை தின்று தீர்க்க போர்ப்புறம் கொடுத்தோர் போன்ற, போரிலே புறமுதுகு இட்டவர்களை போன்ற ஆண் தொழிலோரின் ஆண்மை செயலை உடைய இந்த ராவணனால் பெற்ற வெற்றியும், இந்த ராவணனை கொன்று நான் அடைந்த வெற்றியும் அவத்தம், வீணானதுரான். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவங்கிட்ட நான் சண்டைக்கே வந்திருக்க மாட்டேன். பெரிய ஆற்றல் உடையவன், பெருமை உடையவன் எல்லாரும் சொன்னீங்களேன்னு அவனோடு போர் செய்து முதுகலை வாங்கின தழும்ப பார்த்தா இவனோடு போர் செய்து பெற்ற வெற்றியே அவமானமான ஒன்று. இனிமே என்ன ஏளனம் செய்யக்கூடிய என் பகைவர்களுக்கெல்லாம் இனி தின்றதுக்கு வேற விஷயமே வேண்டாம், இது ஒன்னே போதும். நாள் கணக்கில் சொல்லி என்னை ஏளனம் பண்ணுவார்கள். ஆகவே மாண்டு ஒழிந்து ராவணன் இறந்து ஒழிந்ததினால் உலகில் நிற்கும் வயங்கும் இசை எனக்கு இதுவரைக்கும் உலகிலே அழியாதிருந்த என் புகழ் முயங்க மாட்டாது, இனி என்னை எவனும் புகழ மாட்டான். ராவணனை கொல்லாது இருந்த வரைக்கும் என்னுடைய புகழ் உலகத்தில் ரொம்ப பெருமைக்குரியதா இருந்தது. எப்ப முதுகுல காயம்பட்ட ராவணனை நான் கொன்றேனோ அப்பொழுது இனி வருங்காலத்துல யார் ஒருவராலும் என்னுடைய புகழ் பேசப்பட முடியாது. எல்லோரும் இனி என்னை ஏளனம் செய்வார்கள், எல்லோரும் இனி என் வீரத்தை இகழ்வார்கள். எனக்கு ஒரு தகுதிக்கேடு வந்து விட்டது. அவத்தம்னா சொல்றோம்ல, அவத்தம்னா யூஸ்லெஸ். இனி என்னை எவனும் வீரன்னே மதிக்க மாட்டான். இதுவரைக்கும் நான் என் வீரத்தினால் பரசுராமன்ல இருந்து தொடங்கி விஸ்வாமித்திரருக்காக அரக்கர்களை கொன்றது, தாடகையை கொன்றது, சிவதனுத்தை வளைத்தது, அது மட்டுமில்ல பரசுராமன் கர்வத்தை நீக்கியது, வரிசையா காட்டுல விரதனை எல்லாரையும் கொன்று அதனால வந்த பெருமை, கரனை தூடனனை எல்லாம் போச்சுப்போ. இந்த ராவணனை கொன்னதுனால இதுவரைக்கும் நான் ஈட்டிய பெருமை எல்லாம் வீணாய் போச்சு, அவத்தமாய் போச்சு. இதை போல ஒரு அவமானம் எனக்கு எதுவுமே கிடையாது. வீடனனை பார்த்து சொன்னேன், ஏண்டா நீ ராவணனை பத்தி நீதாண்டா என்கிட்ட முழுசா சொல்லி இருக்கணும். ஒண்ணுமே சொல்லாம ராவணனோடு போர் செய்யின்னு தூண்டி விட்டுட்டு நான் இப்படி முதுகிலே காயம்பட்ட ஒரு கோழையை கொன்று இருக்கிறேன்னா என் வீரத்துக்கு நீ என்னடா மதிப்பு? இதுவரைக்கும் நான் வீரத்தினால் பெற்ற பெருமையெல்லாம் இந்த ஒரு போரிலே ராவணனை கொன்ற ஒரு நிகழ்வினால் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு அவமானம் வந்து விட்டது. என்ன நியாயம்? வீடனா, நீ அல்லவா என்னை சொல்லி காப்பாற்றி இருக்க வேண்டும். ராவணனை பத்தின எல்லா பெருமையும் சொன்னியே, அவன் முதுகுல காயம் இருக்குன்னு சொன்னியா என்கிட்ட? முதுகுல சில பல தழும்புகளை அவன் பெற்றிருக்கிறான்னு சொன்னியா? சொல்லி இருந்தால் அந்த போருக்கு சம்மதித்திருப்பேன். நீ எதனை சொல்லாமல் மறைத்து இப்ப என் வீரத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கிட்ட. இனி உலகத்துல இருக்கிறவெல்லாம் என்னை வீரனாகவே மதிக்க மாட்டானே, என்னை ஏளனம் செய்வானே என்று ராமன் வருந்த அவனிடம் சினந்து பேசினான் வீடன். என்ன நினைத்து கொண்டாய் ராவணனை பற்றி என்று ராவணனது பெருமைய இப்போ உடன் பிறந்தவனாய் எடுத்து விளக்க வருகிறான் வீடனன். அதை அடுத்த வகுப்புல பார்த்து